ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போர்ட் நம்பர் நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரில, போர்ட் நம்பர் வந்துருச்சு. வீட்டில் இருக்க பெரியவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஸோ இந்த நம்பர் வந்ததுன்னா தானே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும்னு நினைக்கிறேன், ஏர்செல் வேறு நெட்ஒர்க்கு அப்படின்னு சொல்லி. பட் போர்ட் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒர்க்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நான் போர்ட் நம்பர் எப்படி இருக்கும், உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் மெசேஜ் மூலியமாக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட போர்ட் நம்பர் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டியர் கஸ்டமர் இவர் இபிசி இஸ் DT28818 இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதோட எக்ஸ்பிரி டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் வேறு நெட்ஒர்க்கு மாறினா தான் மாற முடியும், இல்லைனா உங்கள் நம்பர் முற்றிலுமாக மாற்றவே முடியாது எப்போவுமே. ஸோ என்னோடய எக்ஸ்பிரி டேட் பண்ணால் 16 April 18 ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே தான் உள்ளவே நான் மாற்றி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் போர்ட் நம்பர் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட எந்த நெட்ஒர்க்கு மாறணுமோ அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் போகணும். ஆஃபீஸுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, கீழே ரீசார்ஜ் ஷாப் இருக்கும் இல்லையா, ரீசார்ஜ் ரீட்டைலர், அந்த கடைக்கு போனாவே உங்களுக்கு நீங்கள் எந்த நெட்ஒர்க்கு சேஞ்ச் ஆகணுமோ அந்த நெட்ஒர்க்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் ரீட்டைல் ஷாப்புக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களோட எந்த நெட்ஒர்க்கு சேஞ்ச் ஆகிறீங்களோ அந்த நெட்ஒர்க்கை நீங்கள் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை அவங்க கேட்பாங்க. ஸோ என் மொபைல் நம்பர் கேட்டதுக்கப்புறம் உங்களோட இந்த யூபிசி கூட, அது போர்ட் நம்பருக்கு கேட்டதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேனிங்கில் வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அக்செப்ட் ஆகிரும். ஸோ உங்களுக்கு எந்த நெட்ஒர்க்கோ அந்த நெட்ஒர்க் சிம்மை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இது எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த ரீட்டைல் ஷாப்பில் இருக்கும்போதே நீங்கள் கைரேகை வச்ச உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த நெட்ஒர்க்கு மாறிங்களோ அந்த நெட்ஒர்க்லேருந்து வரும். நான் ஏர்டெலுக்கு மாறி இருக்கேன். ஸோ அதனால் யுவர் ரெக்வெஸ்ட் ஃபார் போர்ட்டிங் தி உங்களோட நம்பர் டு ஏர்டெல் ஹேஸ் பின் ரிசீவ்டு. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் அங்கே ரிசீவ் ஆகிரும் ஏர்டெலோட ஆஃபீஸுக்கு. நான் ஏர்டெல் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதனால் ஏர்டெல் ஆஃபீஸுக்கு ரிசீவ் ஆச்சு. ஸோ நீங்கள் எந்த நெட்ஒர்க்கு மாறிங்களோ, வோடஃபோன், ஐடியா, ஸோ எந்த நெட்ஒர்க்கு மாறிங்களோ அந்த நெட்ஒர்க்கோட ஆஃபீஸுக்கு உங்களோட ஃபைல் ரிசீவ் ஆயிரும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஒரு சில பேர்த்துக்கு மெசேஜ் வராது. ஸோ எனக்கு ஏன் மெசேஜ் வந்திருக்குன்னா, நான் இந்த சிம்மெல்லாம் ரீசெண்டாக வாங்கினேன். ஸோ ரீசெண்டாக வாங்கினதுனால தான் உடனே மெசேஜ் வந்துருச்சு. ஒரு சில பேர்த்துக்கு மெசேஜ் வராமலும் இருக்கலாம். ஸோ அவங்களாம் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸோ சிம்மு வாங்கியாச்சு. நான் ஏர்செல் சிம்மை கழட்டிட்டேன், சிம்மு வாங்கியாச்சு ஏர்டெல். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஏர்செல் சிம்மை மொபைல்லே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. அதாவது ஏர்டெல் ரோமிங்கில் வச்சு. ஸோ ரோமிங்கில் எப்படி வைக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், மேனுவல் செட்டிங் மூலிமா எப்படி ஃபுல் டவர் வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ உங்களோட சிம்மை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணால் 1 வீக் 1 வீக் கழிச்சு அந்த சிம் மொபைலில் போடணும். தவறி கூட மொபைலில் போட்டுறாதீங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களோட சிம் ஆக்டிவேட்டே ஆகாது. அது எப்போ போடணும் அப்படின்னு சொல்லி ஏர்டெல்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என்னோடய சிம்மு டியர் கஸ்டமர் யுவர் போர்ட்டிங் ரெக்வெஸ்ட் ஃபார் தி மொபைல் எண். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஹேஸ் பீன் சென்ட் டு ஏர்செல் GSM. த சேம் வில் பி ப்ராசஸ்டு பை 2018 3/9. நான் சேஞ்ச் பண்ணது 4ஆம் சேஞ்ச் பண்ணேன். ஆனால் என்னோடய சிம்மை எப்போ ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா 2018 3ஆம் மாதம் 9ஆம் 8:17:42 செகண்ட்ஸில் ஆக்டிவேட் பண்ணாங்க. சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஃப்ரம் கரண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு 9ஆம் தான் ஆக்டிவேட் பண்ணுவோம். அன்றைக்கி தான் சிம்மே நீங்கள் மொபைலில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சிம்மை இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இந்த செய்தியை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ அந்த மெசேஜ் வந்த டேட்டில் தான் உங்களோட சிம்மை மொபைலில் இன்சர்ட் பண்ணணும். அது வரைக்கும் இன்சர்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு என்னோட நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திப்போம்.